சுவாமிக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறோம். யார்கிட்ட கொடுத்து? பெரியப்பாட்ட. பெரியப்பா வளர்த்தவன் வச்சுட்டு போறான், விட்டு கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளவு லட்சம் எனக்கு தந்திருக்கலாம். அருமையா இந்த கோயில கட்டிடம் கட்டியிருப்பேன். உள்ளே ஏமாந்துட்டீங்க நீங்க. என்னம்மா பக்கத்துல வாங்க. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். கேட்டு வாங்கும் பொழுது பணத்தை பெருசா நினைச்சு வாங்க, கேட்கும் பொழுது பணம் என்னையா பணம்? நான் பார்க்காத பணமா இன்னும் இருக்கு வாங்கின. எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், தெரிஞ்சவங்கிட்ட வாங்கிருக்க வேண்டியது தானே. ஏன்டா எங்கள்கிட்ட வாங்கினேன்? உண்மையா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவான். சொல்லுவானா, நீ எங்க போனாலும் எனக்கு முடியும் அப்படிம்பான். சொல்றானே, நல்ல மனுஷன். பணத்தை ஏன் கொடுத்துன்னு அடிக்க வாரம். என்கிட்ட கொடுத்த மாதிரி தானே நீ அடுத்த வீட்டை கொடுத்து ஏமாறுவ. என்ன கொடுத்த அப்படி ஏமாறு. கண்ணை முழுங்க, வருமானு பார்ப்போம். வரும் கால் வரலாம். 2 மாத கால அளவில் அந்த பணத்தை மெல்ல மெல்ல வர வைக்கிறேன். இந்தாங்க, காலையில் என்னைய பார்த்துக்கோங்கப்பா. கடனை தீர்த்துருவோம், புண்ணியத்தை கொடுத்துருவோம். இந்த பணம் வந்திருக்க அட்வான்ஸ் வாங்கிக்கோ. வெற்றி விட்டு காலில் பாருங்க. கோயில்பட்டி, சாத்தூர், முத்துலிங்காபுரம். என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும்? அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாச்சு, லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன். போ, வெற்றி உண்டு. வியாபாரம் தான் அமையும். நல்லா பாப்பா வந்து 10 படிக்கிறா, நல்ல மார்க் எடுப்பா, டாக்டருக்கு மெயின்டைன் பண்ணு. எஸ் அடி. கோயில்பட்டி அவங்களுக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டுவாங்க. அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நான் தானே. எப்படி கள்ள முடுக்கா பிள்ளையார் கோயில் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல. வடக்க சொல்லமான இருக்காரா? ஒரு பீடம் இருக்கு, ஒரு சின்ன கருவேல முள்ளுங்க, ஒரு சாமி பீடம் இருக்க. கால் ரூபா. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? உன் பையன் 2 பேரும் உள்ளத்திலையும் பணம் 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 அப்படின்னு பரவழிப்பும் தேடலும் ஓடலும் ஆடலுமா இருக்காங்க. இப்ப திடீர்னு சரிஞ்சு விழுந்து வேதனைப்பட்டு கடன் பட்டிருக்கான். இந்த தொழிலை வளமாக்கி கடன் விடாம தூக்கி நிறுத்தினா போதுமா? கால் விட்டுவான். தம்பி பாப்பா, சும்மா கூட சொல்ல விட மாட்டுக்கு. இந்த மகளே, இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. வா மகேந்திரா, உன் பிள்ளைக்கு தொழில் முடக்கம் நீங்கும், செல்வம் பெருகும். பௌர்ணமிக்கு வா, கல்யாணத்தை பத்தி பேசுவோம். வா, லவ் பண்றாங்களா இல்லையா அடுத்த ரகசியத்தை பேசுவோம். திருநாமம் அணிந்து கோயில்பட்டியிலிருந்து வந்த மக்கள். நாராயணா ஐயா வழிபாடு பண்றீங்களா? வாங்க. டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? அப்படியா? கால் வந்துட்டாங்க. என்ன வேண்டும்? பொண்ணு கண்ணமுடி 2 பேரும் உட்காருங்க. பொண்ணு மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், மனம் குழம்பாம வாழ வச்சு தாரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். பையனை பத்தி இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து என்கிட்ட கேளுங்க. என்ன வேற என்ன வேணும்? வேற எங்கேயெல்லாம் இருக்கு? நான் அப்ப ஒரு மருந்து சொன்ன பார்த்தியா? சரி, அதை நான் எழுதி தரேன். இந்த சரியாக்கிடுவோம், காப்பாற்றித்தாரேன். நல்லா இருக்கலாம். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. வீணா கனவு கண்டு வீட்டை இழக்காதப்பா. இந்த கனியை கொடு, அங்க வை.
வெற்றி ஆயிடலாம். நல்லா கர்மசாமிக்கு சாத்தூர் நாய் சத்தம் கேக்கு தெரியலையா? உங்க ஏரியாவில் நாய் கொஞ்சம் ஃபேமஸ் உண்டா? அது எந்த ஏரியா? அப்படியா? கால் வந்துட்டுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஆயிரம் இருந்தும் என்ன. கர்மசாமி இருக்காராமா உங்க எல்லையில? முனீஸ்வர சாமி இருக்காரா? பக்கத்துல ஒரு கடை இருக்கா? இருக்காரா? கால் வந்துட்டுவான். என்ன வேணும்? உட்கார். சரை விரித்த அடித்து வாடி வாரா. சாமி வருமா உனக்கு? என்ன சாமி வரும்? பாண்டி முனி வருவாரா? இப்ப என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்குல இருந்து காப்பாற்றி தந்துருவேன். ஆனாலும் உன் தம்பி ஒரு பெரிய முட்டாள், அது நீ புரிந்து கொள். அவனுடைய சேர்க்கையால் பல தவறுகள், நீ கூறியதையெல்லாம் மறந்து உனக்கு காணாமல் ஓடி தவறுகளை செய்து வெற்றி அடைந்து வர முடியவன் தவித்தவன். இப்ப அவனுடைய எஃப்ஐஆர் காப்பி ரீசார்ஜ் வருது, அதுலயும் அவன் மேல குற்றம் இருக்கு. போ, கால் வந்துட்டு வா. உட்கார். கடாய் விட்டு வேண்டி இருக்கா? அடுத்து விட்டுலாமா? கண்ணமுடைய வச்சுக்கா. ஜெயிச்சு வா. 3 முறை என்னை வெற்றி அடைவாள். அத்தா எங்க இருக்காரு? சடைச்சுக்கிட்டு இருக்காரு. கூப்பிட வேண்டாமா? சரி, ஓகே. முத்துலிங்காபுரம் புன்னகையில் கோடி. தம்பி நல்லா இருக்கேடா? கெட்டிக்கிறப்பே உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை முதல்ல அமைச்சு தந்துடுறேன். ஏன்னா கர்மசாமி உன்னை நம்பி வந்திருக்கேன். என் வீட்டுக்காரர்கிட்டையும் நான் எந்த கோயிலுக்கு போறோம்னு என்கிட்ட ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நான் ஜெயிச்சு காட்டணும். அதனால என் பிள்ளைக்கு மூலம் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அடுத்து உன் மச்சான் வாங்கின நகைக்கு ஒரு விவகாரம் வருது, அதுல உன் வீட்டுக்காரனும் பேசுவான். அந்த நகையை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கால் வந்துட்டுவான். இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேரு. தாராளம் வாங்க சொல்லு. ஆமா, லட்சமா பெருகும். போ.